நீங்க மாசுனா இந்த வீடு பக்கா மாசுங்க. ஒரு பக்கா மாசான வீட்டுக்கு நீங்க ஓனர் ஆக போறீங்க. ஆமாங்க, நம்ம கோயம்புத்தூர் அவினாசி ரோடு, ஏர்போர்ட், சத்தி ரோடு, சரவணம்பட்டி இந்த 2 லொகேஷனுக்கு பக்கமா விலாங்குறிச்சியில 5 சென்ட் லேண்ட் ஏரியால 3500 ஸ்கொயர் ஃபீட்ல பிரம்மாண்டமா கட்டி இருக்கக்கூடிய இந்த வீட்டை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடு சேலுக்கு வந்திருக்கு. இந்த வீட்டோட எக்ஸ்டீரியர் பாருங்க. அந்த எல் டைப் காங்கிரீட் ப்ரொஜெக்ஷன்ல ஒரு ஐவரி கலர்ல டெக்ஸ்சர் பினிஷிங் பண்ணிருக்காங்க. லூவஸ் போர்ட்ல வந்து க்ரூஸ் வந்து ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க. பர்கோலா, அதாவது பால்கனியோட சீலிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீக் கலர்ல வந்து பெயிண்டிங் வந்து பினிஷ் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல எல் டைப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்சர் பெயிண்டிங் பினிஷிங் வந்து வேற லெவல்ல பண்ணிருக்கு. நல்ல ஒரு லேசர் கட்டிங் கேட்டு, 10 ஃபீட் ஃப்ரண்ட் காம்பவுண்ட் வால், அதுல எல்இடி லைட்டு, ஃப்ரண்ட் லான் எல்லாமே வேற லெவல் இருக்கு. ஸோ ஒரு பிரம்மாண்டமான எக்ஸ்டீரியர். கேட் ஓபன் பண்ணி உள்ள போலாம் வாங்க. கேட் ஓபன் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா 17க்கு 20 நல்ல பெரிய கார் பார்க்கிங். நல்ல ஒரு 2 இனோவா காரே நிறுத்தலாம், பைக் நிறுத்தலாம், அந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங். உங்களுக்கு யூஜி சம்பு, செப்டிக் டேங்க் எல்லாமே வாஸ்து பிரகாரம் வெளியே போட்டிருக்கு. காம்பவுண்ட் வால் சுத்தி வந்து கிட்டத்தட்ட 6-7 அடிக்கு போட்டு நீட்டா டெக்ஸ்சர் பினிஷிங் பெயிண்டிங் பண்ணிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் எல்லாமே வெளியே வந்துருது. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு பார்த்து சைட்ல கிழக்கு பார்த்து கட்டி இருக்குது. இந்த பேசேஜ் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் கிரானைட் போட்டு பினிஷ் பண்ணி எல்லாமே ரூஃப் போட்டாரு. ஃப்ரண்ட் மெயின் டோர் வந்து பாத்தீங்கன்னா சைடு எல்லாமே வந்து உங்களுக்கு வால் பேனலிங் பண்ணி டீக் மெட்டீரியல்ல வந்து போட்டிருக்கு. டிஜிட்டல் லாக்கு, பாஸ்வேர்டு போட்டு உள்ள போக முடியும். இப்போ பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன் வாங்க. வீட்டுக்குள்ள வந்தோடனே ஃபோயர் ஏரியால ஃப்ரண்ட்ல வந்து ஒரு நீட்டா வந்து ஒரு ஸ்டோரேஜ் யூனிட், ஃப்ரண்ட் ஃபிக்ஸ்டு கிளாஸ், கிரைன்ஸ் வர மாதிரி கிளாஸ், கம்ப்ளீட் வந்து எல்லாமே இன்டீரியர் ஒர்க் பாருங்க. லிவிங் ரூம்ல நல்ல ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ, எம்எஸ் மெட்டீரியல்ல அசைக்கவே முடியாத மாதிரி ஒரு கேட் போட்டு பூட்டு போட்டாங்க. இதை வந்து நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். லைட்டிங் வந்து வீட்டுக்குள்ள அப்படியே உங்களுக்கு பக்காவா கிடைக்கும். வெளிச்சமா இருக்கு, காத்தோட்டமா இருக்கு. ஒரு நல்ல வீட்டுக்கு அழகு காத்தும் வெளிச்சம் இருந்தாதான் ஆரோக்கிய நிறைவா இருக்கு. ஸோ நல்லா நீட்டா பிளான் பண்ணியிருக்காரு. டிவி பேனல் கம்ப்ளீட் வந்து உங்களுக்கு மல்டி ஸ்டோரேஜ், ஃபால் சீலிங்கு, எல்இடி லைட்டு. இந்த பக்கம் பாருங்க, வால் எப்படி நீட்டா வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி லூவர்ஸ் போர்ட்ல க்ரூஸ் கொடுத்து டீக் ஃபினிஷிங் பண்ணி லைட்டிங் எல்லாம் வேற லெவல் டிசைன் கொடுத்து செக்குடு பாக்ஸ்ல வந்து பிளைவுட்லேயே வந்து டிசைன் பண்ணி நீட்டாக பண்ணியிருக்காங்க. கீழே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6x4 ஸ்லாப்ல வந்து டைல்ஸ் போட்டிருக்கு. அப்படியே வாங்க, இங்கே ஒரு வாஷ் ஏரியா வந்துடுது. இங்கே வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நல்ல ஒரு பூஜா ரூம் வந்துடுது. இது வந்து டைனிங் ஏரியா, 16x16 டைனிங் ஏரியா. இதெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் ஏரியா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக. ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16க்கு 10 ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்துடுது. அடாடாடா பாருங்க எப்படி இருக்குன்னு பெட்ரூம். 8 அடிக்கு ஓப்பனுங்க, 8 அடிக்கு ஓப்பன். நல்லா 2 விண்டோ வந்துடுது. கம்ப்ளீட் வால்ல டைல்ஸ் ஒட்டி இன்டீரியர் ஒர்க் எல்லாம் பண்ணி வார்ட்ரோபு, காட்டு எல்லாம் சூப்பரா இருக்கு. அட்டாச்சு பாத்ரூம், டாய்லெட் இங்க வந்துருது. ட்ரெஸ்ஸிங் ஏரியா இங்க வந்துருது. அதே மாதிரி வாங்க இந்த வீட்டோட கிச்சனை காட்டுறேன் உங்களுக்கு. 16க்கு 8 கிச்சனு, நல்ல மல்டி ஸ்டோரேஜ், ஒர்க்கிங் டேபிள், குக்கிங் பண்றதுக்கு சிங்க்கு, பக்காவா வால் எல்லாமே டைல்ஸ் ஒட்டி கீழெல்லாம் நீட்டா ஃபினிஷ் பண்ணி ஸ்லீக் மெட்டீரியல்ல ஃபேபர்ல வந்து போட்டு உங்களுக்கு சூப்பரா முடிச்சிருக்காங்க. இது வந்து நல்ல ஒரு ஸ்டீல் டோர் கொடுத்துட்றாங்க, நல்ல 8 லாக்கோட. வெளியே வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் கார்டன் ஏரியா பாருங்க. மேலே பூரா டிரான்ஸ்பரன்ட் சீட், எம்எஸ் மெட்டீரியல்ல யாரும் உள்ள வர முடியாது. கம்ப்ளீட்டா எல்லாம் கேப் ஃபுல்லா அடைச்சு கார்டனிங் பண்ணி இங்க ஈவினிங் டைம் எல்லாம் நீங்க இங்க உட்காந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீட்டா போட்டிருக்கு. ஸோ வாங்க மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துலாம். கீழே ஒரு பெட்ரூமு, ஒரு டைனிங், ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, பூஜா ரூமு, கார்டன் ஏரியா எல்லாமே பார்த்துட்டோம். மேலே போய் பார்க்கலாம். ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் வந்து டைல்ஸ் கிரானைட் மாதிரி நல்ல ஒரு பிராண்டட் கஜேரியா மெட்டீரியல்ல போட்டிருக்காரு. கலர் வேற லெவல்ல இருக்கு. மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு 11க்கு 21 லிவிங் ரூம். ஹை ரூப் கொடுத்து வீடு கட்டியிருக்காங்க. மேலே ஃபால் சீலிங் எல்லாம் பாருங்க, டீக் ஃபினிஷிங், அந்த கிரைன்ஸோட பெயிண்டிங் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கு. லிவிங் ரூம்ல ஒரு டிவி யூனிட் வந்துருது. எல்இடி லைட் பாயிண்ட்ஸ் வந்துருது. எஸ்எஸ் ரேலி போட்டு டஃபன் கிளாஸ் 4 அடி 8க்கு போட்டிருக்கு. இங்கிருந்து கீழே பார்த்துக்கலாம். ஹை ரூஃப் மேலே வர லேசர் கட்டிங் போர்டு மேலே வாங்க காட்டு. லேசர் கட்டிங் போர்டு மேலே டஃபன் கிளாஸ் வெளிச்சம் அப்படியே உள்ள வர மாதிரி நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கம்ப்யூட்டர் டேபிள், ஸ்டடி டேபிள், புக்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். நீட்டாக இருக்குது. லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். லிவிங் ரூமுடைய லெஃப்ட் சைடு 16க்கு 10 ஒரு மாஸ்டர் பெட்ரூம், வார்ட்ரோபு, அட்டாச்சு பாத்ரூம், டாய்லெட்டு, ஜாகுவார் மெட்டீரியல் போட்டுக்கிறாரு. சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாம் நம்பர் 1 தான். வால் ஒர்க், பிரிக் ஒர்க்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே நம்பர் 1 ஏ கிரேட் ஒர்க் தான். சூப்பராக பண்ணியிருக்காரு. வால்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து இந்த லூவஸ் மெட்டீரியல்ல நீட்டாக வந்து பண்ணியிருக்காரு. ஃபால் சீலிங் நீட்டாக போட்டிருக்கு. ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்கு. வாங்க இன்னொரு பெட்ரூம் பார்க்கலாம். நான் வந்து இன்ஜினியர் கிடையாதுங்க. ஏன்னா இன்ஜினியர் நினச்சிட்டு இது பண்ணிக்க வேண்டாம்.
என்னோட அனுபவத்தில் நான் நிறைய வீடு கட்டி கொடுத்துருக்குறேன். அந்த அனுபவங்கள்ல சில மெட்டீரியல் பேர் வந்து சொல்ற போது முன்ன பின்ன தப்பாக கூட இருக்கலாம். அதை நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்குங்க. எனக்கு தெரிஞ்ச நாலேஜுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நான் நின்றுட்டு இருக்கிறது வந்து 16க்கு 16 பெட்ரூம். சரிங்களா? 16க்கு 16 பெட்ரூமு, காட் ஒர்க் பண்ணியிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வார்ட்ரோப் பண்ணியிருக்கு, ஃபால் சீலிங் பண்ணியிருக்கு, டிவி யூனிட் இருக்குது, கம்ப்யூட்டர் டேபிள் இருக்குது, 2 விண்டோ நல்லா நீட்டாக இருக்குது. என் ஒர்க்கெல்லாம் ஒன்றும் சொல்லிக்கிறாப்புல இல்லைங்க. வேறு லெவல் டிசைன், கிரியேட்டிவிட்டி அருமையாக இருக்குது. கீழே டைல்ஸ் கட்டு தம்பி. இந்த டைல்ஸுக்கு இந்த டைல்ஸுக்கு வித்தியாசம் பார்த்துக்கணும். சூப்பராக இருக்குது. இந்த கான்ட்ராஸ்ட் மேட்ச் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு கலை. அப்படியே மேலே பாருங்க, இந்த ஏரியாவுக்கு மேலே அப்படியே பாருங்க சீலிங்கு வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பக்கம் ஒரு டெரஸ் பால்கனி ஏரியா. இந்த டோரு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட். இது ட்ரெஸ்ஸிங் ஏரியா. இது ட்ரை அண்ட் வெட் கான்செப்டில் உள்ள வந்து காட்டு. ட்ரை அண்ட் வெட் கான்செப்டில் மக்கள் பார்த்தா தானே ஓ சூப்பராக பார். டைல்ஸ் பை க்ளோஸ் அப் பை தம்பி. டைல்ஸ் பர்றன்னு சூப்பராக இருக்கு. ஸோ 16க்கு 16 மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தாச்சு. வாங்க இன்னொரு பெட்ரூம் காட்டு. 16 கட்டு இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம். இதுலேயே வார்ட்ரோப்பு, விண்டோஸு, அட்டாச் பாத்ரூம், டாய்லெட்டு காட்டுப்பா. சூப்பராக இருக்குது காட்டு. ஸோ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் வந்து 3 பெட்ரூம் மேலே வந்துடுது, கீழே ஒரு பெட்ரூம், மொத்தம் 4 பெட்ரூமு. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சிட்டி சென்டரில் இருக்குது, ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்குது. சரவணம்பட்டி ஐடி பார்க்கு, ஏர்போர்ட்டு, பிஎஸ்ஜி, பீளமேடு, ஓப்ஸ் டைட்டில் பார்க்கு, காலப்பட்டி எல்லா ஏரியாவுக்கும் ரொம்ப பக்கம், நல்ல ப்ரைம் ஏரியாவில் இருக்குது. ஸோ இந்த வீட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 2,70,00,000 வந்து பில்டர் ஆஃபர் பண்ணுறாரு. இது வந்து ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இருந்து மால், தியேட்டர், ஏர்போர்ட்டு, ஹாஸ்பிட்டல், ஸ்கூலு, காலேஜ் எல்லாமே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ ஒரு கோயம்புத்தூரில் நல்ல ஒரு பங்களா டைப் ஆர்கிடெக்ட் பில்டிங் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பர் கால் பண்ணிவிட்டு வந்து விசிட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. பிடிச்சிருந்தா இமீடியட்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் போய்க்கலாம். நன்றி.